எப்போவுமே இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு, பெரியார் ரிலேட்டடான புக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு, அது ரிலேட்டடாக அவசியம் வந்து எல்லா டைமே நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்து போகலாம். ஒவ்வொரு ஆட்சி பொறுப்புலையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் வர்றப்ப அந்த ஆட்சியினுடைய அவங்களுடைய ஸ்கீம்ஸு, அவங்களுடைய லீடர்ஸு, அவங்களுடைய பார்ட்டி ஐடியாலஜி, அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். ஏடிஎம்கே பீரியட்னா அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இருக்கும், காங்கிரஸ் கவர்மெண்ட்னா அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இருக்கும், பிஜேபி கவர்மெண்ட் அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இருக்கும். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்ன்றதுனால டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு தான் அதிக லெவலில் முக்கியத்துவம் இருக்கும். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக நல்லா வந்து பார்த்துக்கோங்க. பாப்புலேஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வரும். எக்கனாமிக்ஸில் வந்து சில தியரிஸ், ஆல்ஃப்ரெட் மார்ஷலோட தியரி, மால்தஸோடைய தியரி, ஜேஎம் கீன்ஸோட தியரி, சாமுவேல்சனோட தியரி, ப்ரொஃபஸர் லாரன்ஸோட தியரி, இதெல்லாம் தான் ரிப்பீட்டடாக கேள்வி கேட்க அங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேறு எந்த கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இல்லை. M1, M2, M3, M4 இந்த மணி சப்ளையில் ஒரு முக்கியமான காம்போனன்ட்ஸ் இதெல்லாமே. அது டெஃபினேஷன்ஸ் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லி நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்கப்படக்கூடிய ஏரியாஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து என்னென்ன செக்டார்ஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜூலையில் 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. டேட் எல்லாம் கூட சம்டைம்ஸ் வந்து சில ஸ்கீம்ஸ் வந்து சில ப்ரோக்ராம்ஸு, சில பாலிசியை, சில ஆக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அந்த டேட்டெல்லாம் கேட்குறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நேரம் ஆல்மோஸ்ட் செட் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை கடைசி வாரம் வரைக்கும் கூட சில நேரங்கள்லாம் கொஸ்டின் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த இந்தியன் பீனல் கோடு எல்லாமே மாற்றிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேரை மாற்றிருக்காங்க. அதுக்கான சட்டத்தோடைய பெயர்லாம் என்ன அப்படின்றது கூட கேட்கறதுக்கெல்லாம் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த நேமில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிறது முன்னாடியே தெரியும். அதனால் கொஸ்டின் பேப்பரில் வந்து செட் பண்ணவங்க இதை ப்ரெடிக்ட் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த ஆக்ட் வந்து எந்த வருஷத்தில் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணது, பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன மாதிரி இருந்துச்சுன்றதை கூட நீங்கள் ரிலேட் பண்ணி படித்து வச்சுக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான்